என்ன பரிமளா, நீ மட்டும் தனியா உட்கார்ந்திருக்க? ஒருத்தரை என்ன வரலையா? ஆமா குண்டக்கா, நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரமா இந்த மரத்தையே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தரும் வந்த பாடு இல்லை. இப்பதான் நீங்க வந்திருக்கிறீ. உங்களை மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரா வேலையை முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல வருவாவ. நீங்க இருங்க, நம்ம கதையை பேசுவோம். நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு வரதுல ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்லை பரிமளா. நான் தான் லேட்டா வந்திருக்கேன்னு பார்த்தா ஒன்னை தவிர ஒருத்தருமே இங்க வரலையே. இந்த பாருங்க குண்டக்கா, நமக்கு ஒரு வேலைன்னா கரெக்டா இருக்கணும் பார்த்துடுங்க. சொன்ன நேரத்துக்கு வந்து நிக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். வழக்கமா நம்ம இந்த மரத்தடியில தான் மீட் பண்ணுவோம். இது என்ன புதுசா நம்ம செய்யக்கூடியதா? என்னைக்கும் இங்கே தானே மீட்டிங் போட்டுட்டு இருக்கோம். புறவென்னா நேரத்துக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துட வேண்டியதானே. சின்ன பொண்ணு என்னைக்கும் சீக்கிரம் வந்துடுவோம், இன்னைக்கு அவளையும் காணல. ஆமா பத்தியா, சின்ன பொண்ணு வந்தா தானே நமக்கு நல்லா நேரம் போவோம். சின்ன பொண்ணு என்னைக்கு எனக்கு முன்னாடியே வந்துடுவா. இன்னைக்கு நான் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் சின்ன பொண்ணை காணலையே. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலாகும்? என்கிட்ட ஒன்றும் சொல்லலக்கா. அவ நாத்து ஒருத்தி கிடக்கல, அவ தான் சின்ன பொண்ணு எங்கே போனாலும் கூடையே சுற்றிட்டு வருவா. சின்ன பொண்ணு வரப்படாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டா, பின்னாடியே வாழை பிடிச்சிட்டே வருவா. அதான் அவ கொஞ்சம் அசந்து இருக்க நேரம் பார்த்து அவளை விட்டுட்டு வரலான்னு பார்த்துட்டு இருப்பா. அதுக்கு தான் அவளுக்கு நேரம்னு நினைக்கேன். ஆமாம் பரிமளா, நீ சொல்லதே சரிதான். நானும் அன்னைக்கு பார்த்தேன். பார்த்துக்க, அவள் எங்கே போனாலும் அவன் நாற்று பின்னாடியே வாழை பிடிச்சிட்டே சுத்துக்கா. எங்கே போய் இது முடிய போவோ தெரியலை. ஒரு வீட்லேயும் நான் இப்படி பார்த்ததில்லை. எல்லா வீட்லேயும் நாத்தனாரா மரமூலம் எலியும் புனையமாக தான் சுற்றிட்டு இருப்பாவ. இங்கே என்னடானா இவா சின்ன பொண்ணை விடவே மாட்டேங்காளா. எங்கே போனாலும் வாழை பிடிச்சிட்டு பின்னாடியே போயிடறாள. அதான் சின்ன பொண்ணு இங்கே வந்தாலும் வாழை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்துடுவா. இங்கே வந்து இருந்து நம்ம பேசுறதெல்லாம் கேட்டு எல்லார் வீட்லேயும் போய் சொல்லிடுவா. பிறகு நமக்கு வீட்டில் நம்ம மாமியார் கூட இருந்து சண்டை போடைக்கு தான் காணும். அதான் சின்ன பொண்ணு அவள் வராமல் அசந்த நேரம் பார்த்து வந்துடலான்னு பார்த்துட்டு இருப்பா. அநேகமாக இப்போ வந்துடுவான்னு நினைக்கேன். பரிமளக்கா, குண்டக்கா, சின்ன பொண்ணு வந்துட்டியா? வா, உன்னை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். உனக்கு 100 ஆயுசு தான் போ. ஆமாம் சின்ன பொண்ணு, என்னைக்கு எனக்கு முன்னாடியே வந்துடுவா. இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம் ஆயிட்டு? அதையும் குண்டக்கா கேட்குறிய? எனக்கு தான் நாத்தினி ஒரு பெரிய தலைவலி இருக்க. அவளை விட்டுட்டு ஓடி வரதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நான் எங்கே போகிறேன் வாரேன்னு எல்லாத்தையும் கண்கொத்தி பாமாலாம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு இடம் என்னையே போட மாட்டேங்களா, பின்னாடியே தொங்கிட்டு வந்துடுறாள. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உறங்குவா, நம்ம ஓடி வந்துடலான்னு பார்த்தேன். அவள் அசரை மாதிரி தெரியலை. அதான் அவ கூட சேர்ந்து நானும் உறங்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆக்ஷனை வச்சுட்டு அவள் நல்லா உறங்கிட்டு இருக்கும்போது ஓடி வந்துட்டேன். ஆனால் பரவாயில்ல சின்ன பொண்ணு, ஏன் நாத்தனாரெலாம் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் கிடப்பா. உனக்கு இப்படி ஒரு நாத்தனார் கிடச்சிருக்கா. அந்த வகையில் நீ கொடுத்து வச்சவதான். அட போங்க குண்டக்கா, நீங்கள் வேற. சண்டை போட்டால் கூட நம்மளும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு எலியும் புனையமாக சுற்றிட்டு தெரிஞ்சிடலாம். ஆனால் இவா அப்படி இல்லை. நம்ம கூட ஒட்டிகிட்டு இருக்க மாதிரியே இருந்து நான் எங்கே போகிறேன் வரேன்னு எல்லாத்தையும் மாமியார் கிளவிட்ட போய் போட்டு கொடுக்குது. அதான் இவளுக்கு வேலை பார்த்துடுங்க. மாமியார் கிளவி என்கிட்ட கிடந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே கிடக்கும். என்ன தேவை சொல்லிட்டு கிடக்கும், அங்கே போகாத இங்கே போகாத, இங்கே வராத அங்கே வராதனி. எங்கள் மாமியார் கிளவி தான் என்னை வேவு பார்க்காண்டி இவளை என் பின்னாடியே அனுப்பி வைக்கான்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. ஆமா சின்ன பொண்ணு, இருந்தாலும் இருக்கும். ஆமாக்கா, பின்ன கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 மாதம் மாமியார் வீட்டில் போய் இருந்தா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே தானே வந்து டேரா போட்டு கிடக்கா. எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு, மாமியார் வீட்டுக்கு போவே மாட்டேங்களா. ஏன் சின்ன பொண்ணு, அவள் மாப்பிள்ளை இப்படி இவளை இங்கே விட்டுட்டு தனியாக அங்கே இருக்கான்? அவள் மாப்பிள்ளை எங்கே அங்கே இருக்கான். இவ இங்கே இருக்கிறதுனால அவனும் தினமும் ராத்திரி இங்கே வந்து தங்கிட்டு காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் இங்கே தான் வந்து தங்கிட்டு இருக்கான். அப்படியே மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் சேர்ந்து எங்கள் வீட்லேயே வாசியில் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் வாசியில் செஞ்சுட்டு 1 ரூபா செலவு இல்லாமல் சம்பாதிக்க பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்காவ. நான் தான் என் மாப்பிள்ளை சம்பாதிக்க பணத்தை எல்லாம் இவளுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு 1 ரூபா சேர்த்து வைக்க முடியாமல் அல்லாடிட்டு கிடக்கேன். உன் கதையே கேட்டாலும் பாவமாக தான் இருக்குது சின்ன பொண்ணு. என்ன பண்ணுக்குது, உனக்கு இப்படி ஒரு நாத்தனார் வந்து வாச்சிருக்காள. இதுக்கு நாங்களே பரவாயில்ல போலையே. எங்கள் நாத்தனார்வளாவது மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கானி வந்து கொஞ்ச நாள் டேரா போட்டுட்டு போவேன். நாத்தனார் அப்படி இல்லையா, ஒரேடியாக டேரா போட்டுட்டாள. ஆமாம் குண்டக்கா, அதான் ஏதாவது பிளான் பண்ணி அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, எல்லாருக்கும் முன்னாடியே நான் சீக்கிரம் வந்துடலாம்ல பார்த்தேன். இன்னைக்கு எனக்கு முன்னாடியே எல்லாரும் வந்துட்டே போல. ஆமா, ஏதோ எல்லா நாளும் நீயே சீக்கிரம் வர மாதிரி பேசிட்டு இருக்கா. என்னைக்கு நீ சீக்கிரம் வந்திருக்கா? எப்ப பார்த்தாலும் கடைசியா தானே வருவா. சின்ன பொண்ணு, வாங்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன். எப்ப பார்த்தாலும் என்னைய பத்தி ஏதாவது குறை சொல்லதான் உனக்கு வேலையா இருக்கு. இதை ஒழுங்கா மாத்திக்க, இல்லைன்னா நடக்கதே வேற. ஏன் விசில் மண்ட, என்ன பண்ணிடுவா நீ? இந்த பாரு சின்ன பொண்ணு, விசில் மட்டை எல்லாம் சொன்னீங்கன்னா மூஞ்சி அடிச்சு பேச்சோட பாத்துக்க. வந்த உடனே உங்க 2 பேரும் சண்டையை ஆரம்பிச்சிட்டா. உங்க 2 பேர் சண்டையை ஒரு நாளும் தீராது. கன்னி தீவு கூட முடிஞ்சாலும் முடியும், உங்க 2 பேர் சண்டை ஒரு நாளும் முடியாது. விசில் மட்டை, நீ என் பக்கத்துல வந்து இரு. என்ன குண்டக்கா, நீங்களும் சின்ன பொண்ணு மாதிரி என்னைய பார்த்து விசில் மட்டை கூப்பிடுறிய? ஏன் நீ மட்டும் அவியல குண்டக்கான்னு சொல்லுகல்ல, புறம் அவிய உன்னைய விசில் மட்டான்னு சொன்னா மட்டும் தப்போ? அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அப்படிதான் பேர் வச்சு பேசிக்கிடும் விசில் பண்ண. இது கூட உனக்கு புரியல, இதுக்கெல்லாம் போய் கோபப்பட்டு கிடக்கா. நீ சொல்லதெல்லாம் என்னால ஒத்துக்கிட முடியாது. நான் வாங்கிட்ட எல்லாம் ஒன்னும் பேசல. போ. பேசலன்னா போ, எனக்கு என்ன. இவ பேசலன்னா எனக்கு என்ன சோறு கிடைக்காமல போவு. சரிங்க, நல்லா சரிங்க. நீ பார்த்தாலே உங்களுக்கு சிரிப்பா தானே இருக்கும். கோவப்படாத விசில் பண்ண, எல்லாமே நமக்குள்ள ஒரு ஜாலிக்காண்டி தானே செய்யும்.
இதுக்கெல்லாம் போட்டு கோவப்பட்டுட்டு இருக்கலாமா? அது சரி, இன்னைக்கு வீட்டில் என்ன குழம்பு வச்சா? அவ என்னைக்கு குழம்பு வச்சிருக்கா? இன்னைக்கு யார் வீட்டில இருந்து ஆட்டை போட்டான்னு கேளுங்க. பரிமளாக்கா சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி வச்சுக்கிடுங்க, புறோனா மனுஷியாவே இருக்க மாட்டேன் பாத்துடுங்க. ஆமா, இப்ப மட்டும் என்ன மனசியாட்டம் இருக்கா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா தான் இரு சின்ன பொண்ணு. நீ பேசினாதான் அவளுக்கே பிடிக்கலன்னு தெரியும்ல. புறம் எதுக்கு திருப்பி திருப்பி அவள்கிட்டே எத்தனைத்தையாவது தேவையில்லாம சொல்லிட்டே இருக்கா? நல்லா சொல்லுங்க பரிமளாக்கா, என் விஷயத்துல என்ன தலையிடப்படான்னு சொல்லுங்க அவளை. தலையிடது இல்ல, காலு கை எல்லாத்தையும் போட்ட வேண்டியதான். சின்ன பொண்ணு, சரிக்கா சரிக்கா, நான் என்ன ஒன்றும் பேசல அவளை பத்தி. அது சரி விசில் மாட்டேன், இன்னைக்கு என்ன குழம்பு வச்சான்னு கேட்டேன், பதிலே சொல்லல. இன்னைக்கு எங்க பக்கத்து வீட்டு அக்கா மீன் குழம்பு வச்சு தந்தாவ, அதை வச்சுதான் நானே என் மாமியாரும் சாப்பிட்டோம் பாத்துடுங்க. நான் தான் சின்ன பொண்ணு எப்பவும் உன்னைய பத்தி குறை சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா சின்ன பொண்ணு சொல்லதும் சரியா தானே இருக்கு. எப்பவும் பக்கத்து வீட்டில் உள்ள சாப்பாடு தான். அப்போ ஒரு நாளும் வீட்டில் சமையல் பண்ணது கிடையாது போல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பரிமளாக்கா, குழம்பு கூட்டு மட்டும் தான் வாங்குவேன், சோறு நான் தானே போங்க. ஆமா, ஏன்னா ரேஷன் கடையில் அரிசி ஃப்ரீயாக தானே கிடைக்கும். அதான் அந்த அரிசியை வச்சு சோத்தை மட்டும் பொங்கி வச்சுறது. குழம்பு கூட்டுக்கு எவ்வளவு தருவாளான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும். ஆனால் நீ சரியான ஆள் தான் விசில் பண்ணிட்டா. ஏன் நாத்துவை விட நீ பெரிய ஆள் தான் பார்த்துக்க. ₹1 கூட செலவு பண்ணாமல் எல்லாத்தையும் அங்கங்கே ஆட்டையை போட்டு காலத்தை ஓட்டிட்டு எல்லா ரூபாயும் அப்படியே பத்திரமா சேர்த்து வச்சுக்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எங்கே கொண்டு போறான்னு நான் பார்க்க தானே போகிறேன். பாரு பாரு, நல்லா இருந்து பாரு. சரி, என்னைய விடுங்க குண்டக்கா, நீங்க என்ன குழம்பு வச்சு இன்னைக்கு? நான் 2-3 நாளாவே தொடர்ந்து மீன் குழம்பு வச்சு வச்சு எனக்கே போர் அடிச்சு போச்சு. அதான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டேன்னு 4 கத்திரிக்காயை வெட்டி போட்டு கார குழம்பு வச்சுட்டேன். ஓ ஓ, கார குழம்பா? ஏக்கா, குழம்பு மீதி இருந்தனா தூர ஊத்திடாதுங்க, எடுத்து வச்சிடுங்க, நான் புற வந்து வாங்கினேன். விசில் மட்டும் நாளைக்கு குழம்பு ரெடி பண்ணியாச்சு. பரிமளாக்கா நீங்க? ஞாயிற்றுக்கிழமை வெளியில போனதுனால இறைச்சி ஒன்றும் எடுக்கல பார்த்துக்க. அதனால என் வீட்டுக்காரர் இன்னைக்கு இறைச்சியை வாங்கிட்டு வந்தாரு. அதனால அதை வச்சு ஒரு குழம்பு வச்சிருக்கேன். ஐயோ, முதல்ல தெரிஞ்சிருந்தா பரிமளாக்கா வீட்டுல போய் இறைச்சி குழம்பு வாங்கிருக்கலாமே. ஏன் இப்போ என்ன கெட்டு போச்சு? பரிமளாக்கா இறைச்சி குழம்பு மீதி வச்சிருக்காவ. ஒரு சட்டியை தூக்கிட்டு அவைய பின்னாடியே போனேன்னா அப்படியே சட்டி நிறைய ஊற்றி விடுவாவ. அதே சட்டியை கொண்டுட்டு 4 வீட்டுக்கு போனேன்னா இன்னும் விதவிதமான சாப்பாடுலாம் உனக்கு கிடைக்கும். அப்போ என்னைய பிச்சைக்காரின்னு சொல்றியோ? நான் ஒன்றும் உன்னைய பிச்சை எடுக்க சொல்லலாமா, நீ செய்யதை தான் நான் சொன்னேன். இவ்வளவு பேசுகல, உங்க வீட்டுல நீ என்ன குழம்பு வச்சா? ஏன் அதே பாத்திரத்தை தூக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துடலான்னு பாக்குறியோ? இதுக்குதான் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லுது. ஆமா குண்டக்கா, நான் வரதுக்கு முன்னாடி எதையோ பத்தி தீவிரமா பேசிட்டே இருந்தேல, எதை பத்தி பேசுனீங்க? அதுவா விசில் மண்டை, சின்ன பொண்ணுக்கு நாத்தனாரை எப்படி வீட்டை விட்டு துரத்தலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். எதுக்கு அவளை வீட்டை விட்டு துரத்தணும்? அவ இருந்தாதான் சின்ன பொண்ணு கொஞ்சம் அடங்கி எடுத்து திரிவா. ஆமா, சொல்லிட்டா மகாராணி. ஏன்னா அவ தானே என்னைய ஃபுல்லா அடக்கி ஆண்டுட்டு இருக்கா. இந்த பாரு விசில் மண்டை, உன்னால முடிஞ்சா ஏதாவது ஐடியாவை சொல்லு, இல்லைன்னா வாயை மூடிட்டு பேசாம இரு, நாங்க பாத்துக்கிடும். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு ஐடியா. இப்படி செஞ்சா என்ன? பேசாம உன் நாத்துக்கு மட்டும் சாப்பாட்டுல உப்பு உரைப்பு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி வேணுனே போட்டுரு. ஒரு 4 நாள் இப்படியே செஞ்சேன்னா துண்டை காணும் துணியை காணும் நீ வீட்டை விட்டு பறந்து ஓடிடுவா. போங்கக்கா, நீங்க ரொம்ப லேட்டு. இதெல்லாம் நான் செய்யாம இருந்திருப்பேன்னு நினைச்சேலோ. இதெல்லாம் நான் பல தடவை ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, அதுக்கெல்லாம் அவ அசரவே இல்லை. அப்படின்னா ஒண்ணு பண்ணு சின்ன பொண்ணு, அவளுக்கு நீ சோறு கறியெல்லாம் ஒன்றும் வச்சு கொடுக்காத. ஏதாவது கேட்டான்னா நீயே பொங்கி நீயே தின்னுக்கன்னு சொல்லிடு. வேலை செய்யறதுக்கு வருத்தப்பட்டு மாமியார் வீட்டுக்கு போனாலது மாமியார் வேலை செஞ்சு தருவான்னு பேசாம அங்கே ஓடிடுவா. அட போங்கக்கா, நீங்க வேற. நீங்க சொன்னது மாதிரி எத்தனை தடவை செஞ்சு பார்த்துட்டேன். அதுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லா சாப்பாடையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி வாங்கி திங்க. விதவிதமா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுட்டு என்கிட்ட ரூபாய் கேட்ட சொல்லுங்க. நான் முடியாதுன்னு சொன்னோம்னா அவ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அவ அண்ணனும் அவ கேட்ட உடனே எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டிட்டு என்கிட்ட போனை போட்டு அவ என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லுங்க. அவ இதுக்கு மேல நான் என்ன செய்யுதுக்கு? அப்போ கொஞ்சம் விஷயம் சிக்கலா தான் இருக்கு. சின்ன பொண்ணு, ஓ நாத்து பின்னாடி தான் நிக்கா. இனிமே அவளை பத்தி பேசாத, வேற ஏதாவது பேசு. எக்கோ, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம பக்கத்து ஊர்ல பூட்டை உடைச்சு 5 லட்சம் ரூபாயா களவண்டிட்டு போயிட்டாவலாமா? அப்படியா? ஏன் நீ பூட்டுக்குள்ள எதுக்கு 5 லட்சம் ரூபாய் கொண்டு ஒளிச்சு வச்சாவ?